சீனாக்கு மரியாதையே தெரியல. கொஞ்சம் கூட தெரியல. அவங்களுக்கு மரியாதைய பழக்கி குடுக்க வேண்டிய காலகட்டாயத்துல இருக்கோம். எப்படி அமெரிக்காவ ரிப் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். காலங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கும் அப்படிங்கிறது போல சொல்லி 125% அது இப்பவே அமல்படுத்தணும் அப்படிங்கிற திடுக்குன்னு சொல்லிட்டாரு. என்னங்க இது அப்படிங்கிற போல இருக்கு. அதாவது அமெரிக்காவோட வியாபாரிகள். இப்போ சீனா ஒரு பொருள் மேனுஃபேக்சர் செய்றாங்கன்னா, அவங்க வித்திருப்பாங்க அமெரிக்கால ஆல்ரெடி இருக்கக்கூடிய. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ இப்ப சீனாலருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து இங்க வேர் ஹவுஸ்ல ஸ்டாக் வைக்கிறோம் அப்படின்னா, ஸ்டாக்கிஸ்ட் இருப்பாங்க. ஸ்டாக்கிஸ்ட் காசு குடுத்து வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியான விலைக்கு வாங்கியிருப்பாங்க. இப்ப இந்த விலை வந்து டாரிஃப் போடுறனால அதிகமாயிறனால மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்கி நிக்குது. இதுல பாதிப்படைறது அமெரிக்கன்ஸ் தான். அமெரிக்கர்கள் தான் அடி வாங்க போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பட் ஆனா ட்ரம்ப் அவர்கள் இது போல இப்பவே அப்படின்னு போல சொல்லிட்டாங்க. அவங்க கொஞ்சம் மூச்சாவது விடணும். ஏதாவது ஆயிருச்சுன்னா என்ன ஏது பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. வெளுத்து சதைட்டு போய் தூங்கிக்க வேண்டியது தான் வீட்ல. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது, "ஓ! இன்னைக்கு 300% சரி ஓகே." அப்படிங்கிறது போல இருந்துக்க வேண்டியதுதான். வித்ததுன்னா காசு வரும். இல்லைன்னா நட்டம் தான். பேங்க்ல ஏதாவது கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, தேதி பீதி ஆக வேண்டியதுதான். யார் அந்த ஸ்டாக்கிஸ்ட் அவங்க தான். ஸோ இது போல வந்து இரு நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, மாறி மாறி டாரிஃப் போட்டுக்கிறாங்க. இதுல சைனா டாரிஃப் போட்டதுல அமெரிக்காவே மீம் என்னமா போட்டுக்கிறாங்க அப்டின்னா, அடுத்த கிறிஸ்துமஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃப் அப்படியே போகுது அப்டின்னா, மரம் இருக்கும் கிறிஸ்துமஸ் மரம். ஆனா அதுக்கு வேணுங்கிற அந்த டெக்கரேஷன்லாம் சீனால இருந்து தானே வரணும். அந்த டெக்கரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாம வெறும் கிறிஸ்துமஸ் மரத்த வச்சு கொண்டாடிக்க வேண்டியது தான். அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்பு வந்து கமெண்ட் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுபோல பண்டிகை காலம், எதுவா இருந்தாலும் சீரியல், லைட்டு எதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே அமெரிக்கா ஏகப்பட்ட வேலைகள் செய்றாங்க. அது வேற விஷயம். அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட இது இருக்கு. ட்ரேடு வர்த்தகத்திலேயே. இந்த செகண்ட்ஸ் வாங்கி சேல் பண்ணி பெருமளவு லாபம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரிலாம். நம்ம அந்த கதைக்கு அடுத்தது வருவோம். ஆனா இது போல சீரியல் லைட்டு, டெக்கரேஷன் ஐட்டம் இது போல எல்லாமே சீனால இருந்து தான் வருது. அமெரிக்கால போய் நாளைக்கு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணலான்னா ஃபேக்டரியோ இத நம்மளதே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஃபேக்டரி போய் ஒரு இடத்துல ஓப்பன் பண்றாங்கன்னா, என்விரான்மென்ட் நாசக்கேடு. ஏகப்பட்ட விஷயங்கள் ஆயிருது. அதனால ஓப்பன் பண்ணக்கூடாது. ரோடு போடக்கூடாது. ஏகப்பட்ட பஞ்சாயத்து. அதேபோல மேற்குலக நாடுகளோட இதுலயும் இருக்கு. அமெரிக்கால இது போல இடங்கள்ல புரொட்டஸ்ட் நடக்கும். பண்ண விட மாட்டாங்க. ஸோ இது போல சிக்கல்லாம் இருக்கிறனால நம்பி இருக்க வேண்டியது அவங்கள தான் நம்பி இருக்க போறாங்க. ஆனா இவங்க பெருமளவுல இருக்காங்க. சீனா எதுவும் ஒத்துக்கிற மாரி தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க 125 இப்பவே சொன்னோனே ஜின்பிங் அவர்கள் 300 இப்பவே அப்படிங்கோட சொல்லிருவாரா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தரலாம். ஆ அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் வந்து மத்த நாடுகள் கிட்டலாம் கொஞ்சம் எல்லாம் பெருசாகுது, பிரச்சனை பெருசாகுதுன்னு தெரிஞ்ச உடனே, மத்த நாடுகளுக்குலாம் ஒரு 90 நாளைக்கு பாஸ். சீனாவ தவிர மத்த நாடுகளுக்கு 90 நாள் பாஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. இதனால ஷேர் மார்க்கெட்ல 3.5 டிரில்லியன் ரெக் ரெ ரெக அ ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏர்ன் ஆயிருக்குன்னு. இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு வந்து டாரிஃப்னாரு. ஷேர் மார்க்கெட் கீழ இறங்குச்சு. பெருமளவுல பங்குச் சந்தையில ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல நாட்டு பல கம்பெனிஸோட ஷேரும் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சுருச்சு. வீழ்ச்சி அடையும்போது இவங்களுக்கு வேணுங்கிறாங்க வாங்கியிருப்பாங்க. காச ரெடியா வச்சிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. அதாவது இது வந்து வதந்தி தான். இது உண்மை செய்தி இல்ல. இது வதந்தி தான். கம்மியானது உண்மதான். ஸோ வாங்கியிருப்பாங்க. இப்போ டாரிஃப் பாஸ் அப்படிங்கிற சொன்னோனே சரசரன்னு மேல ஏறி இப்ப எல்லாத்தையும் வித்துரலாம்ல. 3.5 டிரில்லியன் என்னங்க? அவர் என்ன நெனச்சா 2 நாள்ல லட்சாதி லட்ச கோடீஸ்வர பகவானா மாறுனாலும் ஆச்சரியம் இல்ல. அதாவது எப்படி சொல்றது? நம்ம இதுல ஒரு சாமி இருப்பாங்க இல்லையா? குபேரர். குபேரர் இனிமே ட்ரம்ப் அவர்கள் தான் குபேரர் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்பட்டுக்கலாம். அந்த அளவுக்கு அவர் மாறுனாலும் ஆச்சரியப்பட்டுக்கலாம். இது மாரி செஞ்சாங்க அப்படின்னா, என்ன ஆகுறது அரசியல்வாதிங்களா? அப்படிங்கிற போல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷேர் மார்க்கெட்ல மேலேயும் கீழயும் விளையாடி ஊசலாடிட்டு இருக்குது அப்படின்னு தினந்தோறும் ஆடிட்டு இருக்கு. பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம யுஎஸோட ட்ரெஷர் செக்ரட்டரி ஸ்காட் பெனட் அவர்கள் இருக்கார் இல்லையா? அவர் என்ன சொல்லிக்கிறார்ன்னா, "யூரோப்பியன் யூனியன் சேராத இடம் சேர்ந்து கெட்டு விடாதீர்கள். உங்கள் கழுத்தை நீங்களே அறுத்துக் கொள்ளாதீர்கள்." அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட்லாம் போயிருக்கு. இதுக்கு எப்படி ஈரோப் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஈரோப் 25% டாரிஃப் போட்டாங்களே. நீங்க என்ன பாஸ் பண்ணுவீங்களா? இல்ல அப்படியே வச்சுக்குவீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக மொத்தம் ட்ரம்ப் அவர்களோட பேஸ் மட்டும் கொஞ்சம் நடுக்குங்கன்னு இருக்கு. அப்படின்னு சிலர் சொல்லலாம். ஆனா உண்மையாலுமே அவர் சம்பாரிச்சுட்டு இருக்கிறாரோ? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கோர்ட்ல கேஸு, பெனால்டி பெருமளவுல ஃபைன் கட்டினாரு. அந்த ஃபைன் எல்லாம் எடுக்கணுன்றதுக்காக இது போல விளையாடிட்டு இருக்கிறாரா? அப்படிங்கிற போல கேள்வியும் சிலருக்கு வர தோணியிருக்கு. இது போல வதந்திகள் வருது. ஏன்னா அந்த டைம்ல பைடன் அவர்கள் இவர வச்சு செய்ன்னு செஞ்சாரு. அப்ப பெனால்டி போட்டு தந்தாங்க. இந்த பெனால்டிலாம் கட்ட முடியாதப்பா அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்களே போய் சொன்னாரு. அது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அமெரிக்கால. ஒருவேள அந்த பெனால்டிலாம் கட்டினதுக்கெல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கிறாரோ ஒரு வேள அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்குள்ள வந்துடலாம். ஸோ இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் சிர்ஸ்கி அவர்களா இருக்கிறார் இல்லையா? இப்ப இவரையே மாத்துறதுக்கான பிளான்லாம் போயிட்டு இருக்குது. பார்ப்போம். ஏன்னா அசாவ் கமாண்டர் தரப்புல தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா? முன்னாள் சீஃப் தரப்புல இருந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம்.
சிர்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 8000லேருந்து 9000 ரஷ்ய வீரர்கள் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நீங்க வீடியோ பதிவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வளைச்சு வளைச்சு புடிக்கிறாங்க. என்ன புடிச்சும் டார்கெட் அச்சீவ் ஆக மாட்டேங்குது. அதனால இப்போ உக்ரைன் என்ன செய்றாங்கன்னா, 35,000 வீரர்கள ஒரு மாசத்துக்கு நம்ம மொபைலைஸ் பண்ணி ஆகணும். அவங்க வேகமா இருக்காங்க. இப்ப களத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேட்ச்ல ரெடி ஆயிட்டு இருக்குது. நம்ம இந்த ஃப்ளோல போனோம்னா 35,000 வீரர்கள் ஒரு மாசத்துல மொபைலைஸ் பண்ண அப்படின்னா, அப்படியே வெறி கொண்டு புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆள. ஆனா ஓடவும் முடியல. இப்ப டிசி எம்ப்ளாய்லாம் சொல்ற மாரி கஷ்டம் தான் போல இருக்குது. பின்னாடியே ஓட வேண்டியதா இருக்குது. பெருமளவுல ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்குறதுக்கு ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கிறாங்க உக்ரைனியன்ஸ். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா இப்ப டிசிசி எம்ப்ளாயீஸும் டயர்ட் ஆயிருப்பாங்களா? இவங்களுக்கு ஏதாவது ரொட்டேஷன், ஷிஃப்ட் பேசிஸ்ல இருக்குதுங்களா? அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு. அந்த ஷிஃப்ட்ல இருந்துன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குடுத்துருங்க. மாத்தி விட்டுருங்க. நீங்க உங்கள வந்து அவங்க பிடிக்கட்டும் அப்புறம். யார பிடிக்கிறீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லைனுக்கு போயிரலாம். அப்படிங்கிறது போல இவங்களுக்கு ஏதாவது ஷிஃப்ட் மாத்தி விடுங்க பார்ப்போம். அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் உக்ரைன் தரப்புலருந்து எடுக்குறாங்க. ஆனா இந்த உக்ரைனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல ரஷ்யாவோட ஸ்பைஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. சமீபத்தில வந்து பண்ண மிக்கலைவ் இந்த மாரி பகுதிகள்லாம் பெருமளவுல ஸ்பைஸ் சைட்ல லோட் ஆயிட்டே இருக்கும். இது எல்லாமே உக்ரைனோட அ இது சேனல் டெலகிராம் சேனல்ல உக்ரைனோட போலீஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எஸ்பியூ இது போல அவங்க தரப்புல குடுக்கக்கூடியது தான். சைட்ல லோகோ கூட இருக்கு அவங்களோட லோகோ. ஸோ சைட்ல லோட் ஆயிட்டு இருக்கு. இது போல அதிக அளவுல டெரரிஸ்ட், ஸ்பைஸு இது போல விஷயங்கள நாங்க புடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் இந்த எரிச்சு விட்டுட்டு போயிர்றாங்க, கொளுத்தி விட்டு போயிர்றாங்களா, அவங்களெல்லாம் நாங்க புடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற போல வந்து பண்ணா செய்திகள் வந்துட்டு இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயே வர ஆரம்பிச்சுச்சு. ஏன் இது பெருமளவுல வருதுன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவோட எஃப்எஸ்பில மிக பெருமளவுல கிராக் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அ எப்படி அவங்க வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இத்தன நாளா இவங்க தீவிரவாதின்னு சொல்லிற முடியாது. உளவாளிகள் அந்த பேர்ல கூட வச்சுக்கலாம். ஏன்னா, இப்ப என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, யூரோப்பியன் யூனியன்லருந்து அந்த யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க செய்திகள. என்ன அவங்க வந்து அ சங்கீத வார்த்தைகள் அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ ஏதாவது கோட் வேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்குவாங்க. அந்த கோட் வேர்ட்ஸ வந்து ரஷ்யாக்குள்ள ரீடைரக்ட் பண்ணும். ரஷ்யால தெரிஞ்சுக்கக்கூடிய ஃப்ரீக்வென்சில பண்ணணும். ரஷ்யா உள்ள வந்து பண்ணணும். இப்ப இவங்க என்ன பண்றதுன்னா, ஒரு டீமா உட்கார்ந்து ஆர்கனைஸ் பண்ணி ஐடி டீம் மாரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உள்ள வந்து ரஷ்யா செட்டில் ஆயிருக்கிறாங்க. அ அங்க அப்படி யூரோப்ல வந்து பிராட்காஸ்ட் ஆயிட்டு இருக்க சிக்னல்ஸ ரீடைரக்ட் பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டு, அந்த சிக்னல்ஸ் வந்து பண்ணா ரஷ்யாக்குள்ள யாருக்கும் சந்தேகம் வராம, அந்த சைட்ல வந்து பண்ணா பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதுக்கு பல வகையான அப்ளிகேஷன்ஸ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Telegram, Discord சமீபத்தில கூட Discordலாம் பேன் பண்ணணும் அப்படின்னு புரட்சியே வெடிச்சிட்டு இருந்தது. ஏங்க Discord தயவு செஞ்சு பேன் பண்ணுங்க. எல்லாம் Discord யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல. ஏங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் நாங்க எப்படிங்க செய்தி படிக்கிறது? என்ன செய்தி பார்க்கிறது? ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இருந்தாலும் நாட்டோட பாதுகாப்பு அதுவும் Discord எல்லாம் பெருமளவுல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. பல நாடுகள்ல ராணுவமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. அதுபோல செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த டைம்ல நம்ம பார்த்துருப்போம். இப்ப இது போல விஷயங்கள்லாம் வரதுனால, இதுக்கு மேல டிஸ்கார்ட் சர்வர்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சு பெருமளவுல தடை பண்ணி, எல்லாம் ரெகுலர் என்ன மாரியான மானிட்டரிங்லாம் ரஷ்ய தரப்புல பண்ண போறாங்க. ஏன்னா, பெருமளவுல தீவிரவாத தாக்குதல், பெருமளவுல உள்நாட்டுக்குள்ள தாக்குதலுக்காக பிரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க உக்ரைன் தரப்புன்னு தெரியுது. இது ஒரு லார்ஜ் நெட்வொர்க்கா பிடிக்கிறாங்க அப்படின்னா, பெரும் சிக்கல், அ பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவிர்க்கிறதுக்கு பெருமளவுல ட்ரை பண்றாங்க. அதுவும் பெலருஸ்ல சமீபத்தில எவ்வளோ 850 கிலோ வெடிமருந்துங்கலாம் பிடிச்சாங்க இல்லையா? ஒரு வண்டியில எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு வண்டி தான் முடிச்சுக்கிறாங்க. எத்தன வண்டி போயிருக்குமோ? அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இதுபோல சிக்கல்கள தவிர்க்கணும். இது சிக்கல்கள தவிர்க்கல அப்படின்னா, களத்துல இந்த அளவுக்கு முன்னேறினாலும் அது வீணா போயிருமே அப்படின்ற அச்சங்கள், கோபங்கள், பதட்டங்கள் ரஷ்யாவோட அனலிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. இது எப்படி ரஷ்யா மீட்டெடுத்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா இப்ப களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நதியா பகுதி. இது வந்து கர்கிவ், லுஹான்ஸ்க் இந்த பார்டர் பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அங்க இருக்கக்கூடிய பகுதி. இத நான் மேப்ல அந்த இதுல காட்டுறேன். மேப்ல பார்க்கும்போது தெளிவா பார்ப்போம். ஏன்னா இந்த பகுதி ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா? உக்ரைன் நாங்க வந்து அத புடிச்சுட்டோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இப்ப ரஷ்யா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த பகுதியில வந்து இது ரொம்ப பெரிய வீடியோ. நெறைய பேர் இறந்திருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கு. நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிர்றேன். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய வீரர்கள் அந்த இடத்துல கொடி பிடிச்சிருக்காங்க. நாங்க அந்த பகுதிய பிடிச்சுட்டோம் அப்படிங்கிறது போல இருக்கு. அது மட்டும் இல்லாம சமீப காலமா வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? உக்ரைன் ரஷ்ய வீரர்களையும் சரி, ரஷ்யா உக்ரைன் வீரர்களையும் சரி. அதிக அளவுல அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இரு தரப்புலயுமே. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரஷ்ய தரப்புல பேச்சுவார்த்தை நடந்தது இல்லையா? அதுல நடந்திருக்கலாம், பேசியிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ அப்படி ஒருவேளை நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில அது இன்னும் உறுதிப்படுத்தல. வெளிய சொன்னா ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தா தான் தெரியும். ஸோ ஒரு வேளை அது நடக்குது அப்படின்னா, எந்த மாரியான பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து அப்படியே இந்த ரொமேனியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இல்ல யூரோப்பியன் யூனியனுக்கு போயிடலாம். ஏன்னா யூரோப்பியன் யூனியனுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல பாண்டிங் அப்படியே செம்மையான பாண்டிங் இருக்குங்க. அதுவும் காப்பர்னிக்கஸ் சேட்டலைட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன சேர்த்திக்கிறோம். பெருமளவுல சொல்லியிருக்கேன். இப்ப வந்து விசா கூட சரி ஓகே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 2025 வரைக்கும்.
வர்த்தகத்துக்கான விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத யூரோப்பியன் யூனியன் சொல்லியிருக்காங்க. பாண்டிங் வந்து பெருமளவுல இருக்க எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணி தரோம் அப்படிங்கறத யூரோப்பியன் யூனியன் உக்ரைனுக்கு வாக்குறுதி குடுத்துருக்காங்க. அக்ரீமெண்ட்ஸ் எல்லாம் கையெழுத்தாயிருக்குது. என்ன மாதிரியான இழப்புகள் உக்ரைன் அதுக்கப்புறம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தரப்போறாங்க அப்படிங்கிறது தெரியல. எவ்வளவு கடன்களுக்குள்ளாக போறாங்கன்னு தெரியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொமேனியாக்குள்ள வந்துரலாம். ரொமேனியால சமீபத்தில 2, 3 நாளைக்கு முன்னாடி நெனைக்கிறேன். நம்ம ஏங்க தானிய ஏற்றுமதி ரொமேனியாவோட போர்ட்ஸ யூஸ் பண்ணி அந்த வழியா போயிட்டு வந்துறக்கூடாது? அப்படிங்கிற போல அவங்க தரப்புல இருந்து ஒரு விஷயத்த சொல்ல. ரொமேனியானாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ரொமேனியால கொண்டு வந்து ஆயுதங்கள் பெருமளவுல குமிக்க, ரொமேனியால இருக்கக்கூடிய வழியா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு ஆயுதங்கள் தங்குதடை இல்லாம போயிட்டே இருக்கு. இது போல சிக்கல்கள், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. உக்ரைனுக்கு போகக்கூடிய அந்த ரயில்வே பாதைகளே, மால்டோ வழியா போகக்கூடிய ரயில்வே பாதைகளே, ரொமேனியாலயே வச்சு கொளுத்துனாங்க. விபத்துகள்லாம் நடந்திருக்குன்னு பல விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். இதுல எதுக்கு இது தேவையில்லாத வேலை? நாளைக்கு இந்த போர்ட் வந்து அடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. கருங்கடல்ல யுத்தத்த பெருமளவுல பண்ணணுன்றதுக்காகவே இவங்க செய்றாங்களே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது பெருமளவுல முட்டியிருக்கும் போல தெரியுது. ஆனா என்ன பிரச்சனை ஏதுங்க தெரியல. இப்ப ரஷ்யா வந்து ரொமேனியாவோட டிப்ளோமேட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஊருக்கே போயிருங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற எக்ஸ்பெல் பண்ணி விட்டுருக்காங்க. இது இந்த போரோட ஆரம்ப கட்டத்துல ரொம்ப வீரியமா நடந்துட்டு இருந்தது. எல்லா நாடுகளும் ரஷ்யாவோட டிப்ளோமேட்ஸ் அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப ரஷ்யாவும் அந்த டைம் ரிட்டாலியேட் நடந்தது. இப்ப திரும்பவும் அது நடக்குதா? அப்படின்ற கேள்விகள் வருது. யூரோப்போட மிக பெரும் யுத்தம் வருமா? அப்படின்ற அச்சம் இந்த யூரோப்ல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்குள்ளயும் வர ஆரம்பிச்சுருச்சு. அட் த சேம் டைம் மால்டோவா. மால்டோவால இருக்கக்கூடிய மாயா சண்டோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவே ஸ்டேட்ஸ் இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியாக்கு அழுத்தங்கள் குடுக்குறாங்க. 2வது அதே போல டிரான்ஸ்னிஸ்ட்ரியா மாரி தனிநாடு ஆயிருமா ககூசியா பகுதி இப்படிங்கிறது போல கேள்வி இருக்கு. ஏன்னா ககூசியாங்கிறது அட்டானமி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுல கஸ்டல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிபரா இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு தனி பிரிவிலேஜ் மாரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து அதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முழு மும்பர வேலையில இறங்கியிருக்கிறாங்க. ஏன்னா இப்ப கஸ்டவ் அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, அ வீட்டு சிறையிலேயே வச்சிரலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து சட்ட கோர்ட்ல கேஸ்லாம் நடந்தது. ஸோ அதுக்கு தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இது எப்படி கையாள போறாங்க? ரஷ்யாக்கு அழுத்தங்கள் இந்த பிராந்தியத்தில எல்லா பகுதியிலயும் வருது. இது எப்படி கையாள போறாங்க? என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பீட்டர் ஹெக்ஸெட் அவர்கள். ஸோ டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருக்கார் இல்லையா? அவர் வந்து நேரா பனாமாக்கே போயிருந்தாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு நாளைக்கு முன்னாடி. அது பனாமாக்கே போயி, பனாமாலயே ஹை லெவல் மீட்டிங்லாம் நடந்தது அப்படின்னு கூட சொன்னாங்க. அந்த மீட்டிங்கோட முடிவுல, ஈவில் கம்யூனிஸ்ட் கையில இருக்கக்கூடிய இந்த பனாமா கால்வாயை அமெரிக்கா நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படிங்கிற சூளுரிச்சுட்டு இருந்திருக்கிறார். பனாமாக்கே போய் சொல்லிட்டு வந்துருக்காங்கன்னா, எப்படி பாருங்களேன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ பதட்டம் பனாமா மக்களுக்கும் இருக்கு. ஸோ என்ன மாரியான முடிவுகள் அமெரிக்கா எடுக்க போறாங்க? எந்தெந்த நாடுகளுக்கு அழுத்தங்கள் கிடைக்க போகுது? ஒரு வேள இந்த பாஸ்ங்கிறது நிரந்தரமா இருந்துருமா? டாரிஃப் வார் பாஸ்லாம் நிரந்தரமா இருந்துருமா மத்த நாடுகளுக்கு? இல்ல பெர்மனன்ட்டா இருக்க போதா? எப்படி நாடுகள் ரியாக்ட் பண்றாங்க? என்ன மாதிரியான முடிவுகள்? என்ன மாரியான நெகோசியேஷனுக்கு போறாங்க? இல்ல ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாரி ஏதாவது நடந்திருக்குமா? அப்படிங்கிற போல அச்சங்கள் வருது சிலருக்குலாம். என்னங்க இது? அப்படிங்கிற போல இருக்கு. ஒரு வேளை சீனா மட்டும் தான் அந்த நெகோசியேஷனுக்கு ஒத்துக்கலையா? அப்படிங்கிற போல கேள்விகள், ஆச்சரியங்கள் வருது. ஸோ அவங்களுக்கும் மரியாதைய கத்து சொல்றான் இல்லையா? ஒரு வேளை இருக்குமா? அதெல்லாம் இந்த உலகம் இன்னும் என்னென்னலாம் பார்க்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை.